சூப்பர் 8 ஆட்டங்கள் இன்று தொடக்கம். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் வெவ்வேறு குரூப்களில். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்க ஸ்போர்ட்ஸ் 7. முதல் 27 ஆட்டத்துக்கான ரிவ்யூவை போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு 13 ஆட்டங்கள் நடந்துச்சு. அந்த 13 ஆட்டத்துல ஜிம்பாப்வே அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி மழையால தடைப்பட்டதையொட்டி ஆஸ்திரேலிய அணி அவங்களுடைய குரூப்ல எலிமினேட் செய்யப்பட்டு ஜிம்பாப்வே அவங்க விளையாடிய மீதமிருந்த ஸ்ரீலங்கா அணி கூடயும் ஜெயிச்சு அன்பீட்டனா சூப்பர் 8 சுற்றுக்கு ஆஸ்திரேலியாவுடைய பிளேஸ்ல தகுதியாகி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான், அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவும் ஜிம்பாப்வேவும், அதை தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மற்றும் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள். இதுதான் சூப்பர் 8ல நுழைஞ்சிருக்கிற அணிகளுடைய விவரம். ஒவ்வொரு அணிகளையும் வேகமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவது இந்தியால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இருக்கக்கூடிய இஷான் கிஷன் நல்ல ஃபார்ம காமிச்சிட்டு இருக்கிறாரு. 2 அரை சதங்கள் உட்பட டீசென்டான நாக்ஸையும் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. கீப்பிங்லயும் பெட்டரா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக முயற்சியை செஞ்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் கவலைக்கிடம் இன்னொரு பக்கம் தான். அபிஷேக் சர்மா ஆடின 3 ஆட்டங்கள்லயும் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தையே கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த T20 உலகக்கோப்பையில அபிஷேக் சர்மா ஓவராலாவே ரன் கணக்கை இன்னும் தொடங்கவே இல்லை. அப்படியே கீழே போனோம்னு சொன்னா திலக் வர்மா டீசென்டான ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. 20களும் 30களும் அடிக்கிறாரு. ஆனா அதை சிறப்பான வேகத்துல ஒரு T20க்கான வேகத்துல அவர் ஆட மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லகிஷா தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த 20கள் 30கள் எடுத்த நிலையிலேயே அவர் அவுட்டும் ஆயிடுறாரு. அடுத்தது சூரியகுமார் யாதவ் முதல் மேட்ச்ல ஒரு அட்டகாசமான பிளேயர் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் USA கிட்ட. அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஃபெயிலியர். அதுக்கு பிறகு ஆடின 2 ஆட்டங்கள்லயும் 30கள்ல ரன்கள். ஆனா இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தினா பெட்டரா இருக்கும். இருந்தாலும் அவரு கிரீஸ்க்கு வரும்போது இந்திய அணி ஸ்பாட் ஆஃப் பாதர்ல இருக்கிற ஒரு சூழலாக தான் இருக்கு. டியூ டு அபிஷேக் சர்மா சொதப்பிடுறாரு. அதுக்கு பிறகு டாப் ஆர்டர்ல வேகமான ரன்கள் இஷான் கிஷன் தவிர மற்ற பக்கம் வந்து வராததோடைய விளைவு. சோ கன்சாலிடேட் பண்ண வேண்டிய சூழல்ல தான் ஸ்கை வராரு. அவரால முதல் மேட்சை தவிர எந்த இன்னிங்ஸ்லயும் டெம்போவை தூக்கி நிறுத்த முடியல. ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அது படுத்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா பெருசா அவரும் வித் பேட் கொஞ்சம் குட்டி குட்டி கேமியோஸ் ஆடுற ஒரு பிளேயரா மட்டுமே தான் இருக்கிறாரு. சிவம் துபேவை பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட ஒரு சூப்பரான 50. அது தவிர தேவையான நேரங்கள்ல ரிங்கோ கூட சேர்ந்து யூஸ்ஃபுல்லான கேமியோஸ் ஆடிட்டு இருக்காரு. ரிங்கோவும் தேவையான கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் பேட் கொடுத்திருக்காரு. சோ அடுத்து அப்படியே போனோம்னா பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் பும்ரா எதிர்பார்த்த அளவுக்கு பந்து வீசலனாலும் டீசெண்டா போட்டுட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஆட்டத்துக்கு ஆட்டம் விக்கெட் எடுக்கிறத வழக்கமாக வச்சுட்டு சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் யார் வந்தாலும் வாஷி இது வரைக்கும் விக்கெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. ஒரே ஒரு ஆட்டத்தில் ஆடின சிராஜும் நல்லாவே போட்டுருக்காரு. சோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டரா ஒரு கலெக்டிவான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸா தான் இந்தியன் டீம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஓபனர் சகிப் ஃபர்தானை தவிர இன்னொரு பக்கம் பேட்டிங்ல பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் வரவே இல்லை. சைமாயும் ஆடலாமா வேணாமான்னு யோசிச்சு சின்ன சின்ன இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. பெரிய நாக்ஸ் எதுவுமே இந்த டோர்னமெண்ட்ல வரல. ஃபர்ஹானோட பேட்ல இருந்து ஒரு 50யும் ஒரு 100ம் வந்துருச்சு. இடையிடையே சில ஃபெயிலியர்ஸும் வந்திருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சல்மான் அலியாகா கொஞ்சம் ஒரு இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஆட ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து பெரிய இம்பாக்ட்ஃபுல் நாக்ஸ் எதுவும் வரல. அப்படியே மிடில் ஆர்டர்ல போனோம் அப்படின்னு சொன்னா பாபர் ஆசம் வழக்கம் போல டாட்டு மேல டாட்டு ஆடி கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்கிறாரு. கவாலியா நஃபேவை ட்ரை பண்ணாங்க, உஸ்மான் கானை ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்தும் இம்பாக்ட்ஃபுல்லான T20 நாக்ஸ் எதுவும் வரல. ஸோ லோவர் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இவங்களுடைய பேட்டிங் டாப் ஆர்டர்ல இருக்கிற ஃபர்ஹானை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தின்னாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் உஸ்மான் தாரிக்குடைய என்ட்ரிக்கு பிறகு ஸ்பின் அட்டாக் ரொம்பவே டைட்டா இருக்குது. கொஞ்சம் அப்ரார் அகமதும் ஷகப் கானும் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்துல கொஞ்சம் கையை விரிச்சிட்டாங்க. மற்றபடி இவங்களுடைய பந்து வீச்சு டீசென்டாவே இருந்திருக்கு. எல்லா ஆப்போசிஷன்ஸையும் வச்சு சுருக்கு போட்டு இழுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஃபர்ஹானை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பேட்டிங் மற்றும் கலெக்டிவா இருக்கக்கூடிய பவுலிங். ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அஃப்ரீதி ரொம்ப ரன்ஸ் லீக் பண்றாரு. சல்மான் மிர்சாவே தொடர்ந்து ஆட வைக்கலாம். அதை பண்ணாம இவங்க அஃப்ரீதிக்கே போயிட்டு இருக்காங்க. கடைசி ஆட்டத்திலையும் முதல் ஆட்டத்திலையும் சல்மான் மிர்சா ஆடினாரு. நல்லாவே பந்து வீசியிருந்தாரு. அவரை சூப்பர் 8ல தொடர்ந்து ஆட வைக்கிறாங்களான்றதை பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜிம்பாப்வே டீம் இவங்களுடைய மெயின் கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கிள் ஹோல்டர் யாருன்னு பார்த்தோம்னா பிரைன் பெனட். 4 ஆட்டங்கள்ல 3 ஆட்டங்கள்ல பேட்டிங் பிடிச்சி 2 50 போட்டுருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல நாட் அவுட். என்ன அவுட்டே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நங்கூரமா நிக்கிறாரு பிரைன் பெனட். சூப்பரா நிதானமான இன்னிங்ஸ்களை சூப்பரான ஒரு ஷீட் ஆங்கரா டீமுக்கு மாறி செம ஒரு எடிஷனா இருக்கிறாரு T20 கிரிக்கெட்ல. அந்த பேஸ் கார்டுலனாலும் டீமோட ஸ்கோர் ஏறுறதுக்கு ஸ்டெடியா ஏறுறதுக்கு விக்கெட்ஸ் விழாம ஏறுறதுக்கு சூப்பரான ஒரு ஆங்கரா இருந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மர்மானி மற்றும் ராயன் பேர்ல் யூஸ்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன்ஸா டாப் ஆர்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சிக்கந்தர் ராஜா வித் போத் பேட் அண்ட் பால் கலக்கிட்டு இருக்காரு. 39 வயசுன்னு இவரை பார்த்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு
ஒரு கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்டா கலக்கிட்டு இருக்காரு சிக்கந்தர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல இவங்களுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் யாருக்கு எங்க என்ன ரோல்ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பிராட் எவன்ஸும் முசரபானியும் அட்டகாசமா நியூ பால்லையும் சரி, தேவைப்படும் போது எப்பெல்லாம் பந்து வீசுறாங்களோ அப்ப எல்லாமும் சரி அட்டாக்கை லீட் பண்ணி தரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்பின்னர் சைடும் யூஸ்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன்ஸை ராதா லீட் பண்ண மற்றவர்களும் தேவையான அளவுக்கு பந்து வீச்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கலெக்டிவான பவுலிங் எஃபர்ட். அடுத்தது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பத்துன் நிசங்கா, இந்த மாடர்ன் டே அட்டப்பட்டு இன் T20 கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டெக்னிக்கலி சவுண்டான பிளேயர், அதே சமயத்துல ஃபார்மேட்ஸ் கேட்ட மாதிரி சூப்பரா அட்ஜஸ்ட் ஆகி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தொடர்ச்சியா மிஸ்டர் கன்சிஸ்டன்டா இப்போதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறவர் நிசங்கா தான். பக்கபலமான இன்னிங்ஸ்களை குசல் மெண்டிஸ் அவ்வப்போது கொடுத்துட்டு இருக்காரு. 2 ஹாஃப் செஞ்சுரிஸ் போட்டிருக்காரு. சோ தேவையான நேரத்துல அதிரடியா சிக்ஸஸும் பவுண்டரிஸுமா பறக்க விடுற வேலையை மெண்டிஸும் நிசங்கா கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது சிறப்பா ஸ்ரீலங்காவுடைய டாப் ஆர்டரை வலுப்படுத்திருக்கு. இருந்தாலும் நிசங்கா கூட இறங்குற இன்னொரு டாப் ஆர்டர் பேட்ஸ் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் ஒரு லூப் ஹோல் மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மிடில் ஆர்டர் வந்து பெரிய அளவுல அன்டெஸ்டடா தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பவன் ரத்னாய்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுல பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் பேட் வரல அப்படின்னு தான் சொல்லலாம். வெரி மச் அன்டெஸ்டட் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்தது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சமீரா சூப்பரா லீட் பண்ணி பந்து வீசிட்டு இருக்காரு. ஹசரங்கா உடைய வெளியேற்றத்துக்கு பிறகு தீக்ஷனா அந்த ரோல சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கபலமா வெள்ளலாக மற்றும் திஷன் ஹேமந்த் தான் சூப்பரா பந்து வீசிட்டு இருக்காங்க. பத்திரானாவும் இன்ஜுரியில கொஞ்சம் ஸ்கேர்ஸோட ஆடிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் ஒரு மிக்ஸ்ட் பேக்கா இருக்குது இவங்களுடைய பந்து வீச்சு லைனப்பை பொறுத்த வரைக்கும். மெயின் ஸ்ட்ரிங் பவுலர்ஸ் இல்லாம கொஞ்சம் ஒரு சமீரா மட்டும் இருந்து அட்டாக்கை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கலெக்டிவான பவுலிங் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல ஷாய் ஹோப் டீசென்டான ஸ்டார்ட்டுகளை கொடுக்குறாரு. ரூதர்ஃபோர்டு மற்றும் ஹெட்மயர் நல்ல ஃபார்ம் காமிச்சு டோர்னமெண்ட்ல தங்களுடைய பங்குகளை மேட்சுகளுக்கு வின் பண்ணக்கூடிய தரமான இன்னிங்ஸ்களை ஆடி கொடுக்குறாங்க. லோவர் மிடில் ஆர்டர்லயும் தேவையான கான்ட்ரிபியூஷன்ஸ் கேமியோஸா வந்துட்டு இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் ஸ்பின் அட்டாக், அதுலயும் அகில் ஹுசேன், குடுகேஷ் மோட்டி, ராஸ்டன் சேஸ் 3 பேரும் சேர்ந்து எதிரணிகளை தங்களுடைய சுழல்ல திணறடிச்சிட்டு இருக்காங்க. சோ இவருடைய விளைவா ஆடின எல்லா ஆட்டங்கள்லயுமே ஜெயிச்சு இவங்க டோர்னமெண்டோடைய சூப்பர் 8 சுற்றுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு டாப் ஆர்டர்ல பில் சால்ட் எதிர்பார்த்த நம்பிக்கையை கொடுக்கல. ஜோஸ் பட்லர் எதிர்பார்த்த அளவுக்கு ஆடல. ஜேக்கப் பெத்தல் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸோட ஆடிட்டு இருக்காரு. டாம் பேண்டன் 1-2 மேட்சஸ்ல ஆடி கொடுத்திருக்காரு. ஹாரி ப்ரூக் யூஸ்ஃபுல்லான ரன்ஸை எங்கெங்க தேவையோ அந்தந்த வேகத்துல அடிச்சு கொடுத்திருந்திருக்காரு. அடுத்தது சாம் கரனும் வித் பேட் கான்ட்ரிபியூட் பண்ணி இருந்திருக்கார். சோ இவங்களுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசென்டான ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் வந்திருக்குது. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் ஸ்பின்னர்ஸ் ஆன அடில் ரஷீத் மற்றும் லியம் டவுசன் அற்புதமா பந்து வீசி இங்கிலாந்து அணியை ஹண்ட்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலிங் சைடு வந்து கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்ணிருக்காங்க. லுக்வுட் கொஞ்சம் ஆர்ச்சருக்கு டீசெண்டா சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் ஆர்ச்சரை கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்ணி இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் ஒரு எட்ஜ் ஆஃப் டிசப்பாயின்மெண்டோட சூப்பர் 8 குள்ள இங்கிலாந்து அணி வர்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஹெவி லோடட் டாப் ஆர்டர். மேக்ரம், ரிக்கல்டன், குவெண்டல் டிகாக் எல்லாருமே நல்ல ஃபார்மை காமிச்சிருக்காங்க. தேவையான நேரத்துல ஸ்டப்ஸ் மாதிரி வீரர்களும் மில்லர் மாதிரி வீரர்களும் கேமியோஸ் விளையாடி சூப்பரா ரன்ஸை அடிச்சு கொடுத்திருந்திருக்காங்க. அதை தவிர மிடில் ஆர்டர்ல பெரிய அளவுல மில்லருக்கு கீழே பேட்டிங் பெருசா டெஸ்ட் பண்ண படாம இருக்குது. அடுத்த பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்குது. ஜார்ஜ் லிண்டேவா இருக்கட்டும் மற்றும் கேஷவ் மகராஜா இருக்கட்டும் பெரிய அளவுல வேரியேஷன்ஸ் எல்லாமே 2 பேருமே ஆர்த்தடாக்ஸ் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. சோ இப்படி அவங்களுடைய அட்டாக் கொஞ்சம் இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல எங்கடி நம்பிக்கை தர மாதிரி சூப்பரா பந்து போட்டிருக்கார். சோஸ் ககிசோர் அபாடா அண்ட் மேக்கே யான்சன் 2 பேரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருந்தாலும் தேவையான பிரேக்ஸ் தேவையான நேரத்தில் எடுத்து கொடுத்திருந்திருக்காங்க. அடுத்தது நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இந்த டாப் ஆர்டர் லோடோட நல்ல ரன்ஸை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோஸ் இன்ஃபார்ம் டாரல் மிச்சல் அவரை வந்து எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் இன்னவிட்டபிள் அப்படின்றத தொடர்ந்து கேமியோஸ் வழியா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. எங்கெங்க ரூல்ஸ் கிடைக்குதோ அதை சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. கிளென் பிலிப்ஸும் பேட்டிங்ல யூஸ்ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி அவருடைய அசத்தலான ஃபீல்டிங் மற்றும் யூஸ்ஃபுல்லான பவுலிங் வழியா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் சாண்ட்னர் சூப்பரா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபர்கசன் டீசெண்டா போட்டு இருக்காரு. மற்றபடி மற்ற பந்து வீச்சாளர்கள் கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்ணாலுமே ஜேக்கப் டஃபியை விட மேட் ஹென்ரி இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கிறார். சோ ஓவராலா பார்க்கும்போது இவங்களும் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் உள்ள ஒரு டீமா தான் இந்த டோர்னமெண்ட்ல சூப்பர் 8 குள்ள அடி எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற ஆட்டத்துல நியூசிலாந்து பாகிஸ்தான் அணியும் நாளைக்கு இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளும் விளையாட இருக்கிறாங்க. தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த சூப்பர் 8 சுற்றுகள் தொடர்ச்சியா நடக்க இருக்குது. இந்த சூப்பர் 8 சுற்றுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஜெயிக்கும், எந்த டீம் எப்படி விளையாடும் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. காரணம் எல்லா டீம்ஸும் ஈக்குவல் பேலன்ஸோட
கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஈவன் ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீம் கூட ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்ரீலங்காவை அடிச்சுட்டு வந்த கான்பிடன்ஸோட இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா மாதிரி பெரிய டீம்ஸ்க்கு பெரிய சவாலா இருப்பாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. சோ இந்த சுற்று முடிகிற வரைக்கும் எந்த டீம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்றத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ உங்களுடைய செமிஃபைனல் பிக்ஸ் எந்த டீம் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. நாங்க இந்த இதுல இந்த டீம்ஸை பார்த்த உடனே எந்த டீம்ஸையும் பிக் பண்ணல, ஸோ ப்ரெடிக்ட் பண்ணல. ஏன்னா ஆஸ்திரேலியா நல்லா நடிச்சுட்டு வராங்க, இங்க வந்து அடிக்க போறாங்கன்னு நினைச்சா ஆஸ்திரேலியாவை எல்லா டீமும் போட்டு அடிச்சு வெளுத்து எடுத்துட்டாங்க. ஸோ எதிர்பார்த்த விஷயங்களை விட எதிர்பாராதது எதிர்பாருங்கள் சொல்லி இந்த வேர்ல்ட் கப் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல உங்களுடைய செமிஃபைனல் டாப் 4 டீம்ஸ் யார் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்தியன் டீம் அவங்களுடைய பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த டோர்னமெண்ட்டை தங்கள் வசமா ஆக்கி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா மீண்டும் ஒரு டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.